வெல்கம் டு சிஎஸ்கே விளாக்ஸ். நான் உங்கள் சிஎஸ்கே பேசுகிறதுனா நீங்கள் கேட்குறது நீங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா பீச்சில் தான் இருக்கோம். 2 நாள் லீவ் கொடுத்தாங்க, அதனால சரின்ட்டு மெரினா பீச்சை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். தெரியலையான்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கோம். போகும்போதே கொஞ்சம் இந்த ராட்டினம், அப்புறம் வந்துட்டு சாப்பாடு கடை அந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. அதுதான் நம்ம இது பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தலைவர்கள் சமாதியெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்புறதான் பிளானு. வாங்க பார்ப்போம். ஒரு வழியாக கிரிஞ்சித்தனத்தெல்லாம் பண்ண வேண்டிய கிரிஞ்சித்தனத்தை பண்ணி முடிச்சாச்சு. நான் இந்த வீடியோவில் அந்த கிரிஞ்சித்தனத்தை அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் சேர்த்து தான் போட போகிறேன். பாருங்கள். அடுத்து வந்துட்டு நம்ம தலைவர்கள் சமாதியை பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். நடந்து வந்துக்கிட்டு இருந்த வழியில் இந்த பலூன் சுடுறது பார்த்தோம். தெரிலடா, அடிக்குழாயெல்லாம் இருக்குங்க. பீச்சில் அடிக்குழாய் நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த அடி உலையில் வர தண்ணியை குடிக்கூடாதான். கேட்டால் அந்த கடைக்கார பையன் அந்த லிவரை பிடிங்கிட்டு விட்டு போயிட்டான். அதனால் நாங்கள் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் சுடுறது வச்சுருந்தாங்க. என் மாப்பிள்ளை போயிட்டு அவன் வீரத்தை காமிக்க போகிறேன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தான். சரிடா மாப்பிள்ளை, ரேட்டை கேட்டுவாடா போக முடியும் அப்படின்னு பார்த்தா 10 குண்டு 50 ரூபான்னு சொன்னாங்க. நம்மளால் எப்படியும் ஒரு 2 குண்டில் சுட்டுட்டு மிச்சம் 8 குண்டை வேஸ்ட் பண்ணிடுவாப்புல. அதனால் அந்த குண்டெல்லாம் வேணான்னு, அந்த விளாட்டே வேணான்ட்டு, வா மச்சான் உனக்கு வந்துட்டு பழுவனும் மாங்காய் பச்சடி வாங்கி தரேன்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க சேர்ந்து போவோம். இதே மச்சான்